வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் குறித்து தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியுடன் டெல்லியிலிருந்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆலோசனை. தொகுதி தேர்தல் அதிகாரிகளின் சந்தேகங்களும் காணொலி மூலம் விளக்கமளிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓம்பலூர் காவல் நிலையத்திற்கு ராமதாஸ் தரப்பு பாமக வேட்பாளர் சுரேஷ்குமார் தாக்கப்பட்டதாக புகார். பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் தாக்கியதாக குற்றச்சாட்டு. சிலிண்டர் விலை உயர்வால் தமிழ்நாட்டில் தங்கும் விடுதிகளில் வரும் 5ஆம் தேதி முதல் கட்டணம் உயர்வு. தமிழ்நாடு விடுதி உரிமையாளர்கள் நலச்சங்கம் அறிவிப்பு. வணிக சிலிண்டர் விலையை உயர்த்தியிருப்பது பாஜகவின் சதி திட்டம் என்று சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு குற்றச்சாட்டு. பாஜகவின் பேச்சுக்கும் செயலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சாடல். இந்த தேர்தல் முடியது வரை நம்முடைய சிலிண்டர் விலை, எல்பிஜி கேஸ் விலை கூட்ட மாட்டேன்னாங்க, வணிக சிலிண்டர் விலை கூட்ட மாட்டேன்னு சொன்னாங்க, பெட்ரோல் டீசல் விலை கூட்டப்பட மாட்டேன்னு சொன்னாங்க. அது அவ்வளவும் ஏமாத்து, சதி. புரிஞ்சுக்கிட்டே இப்போ சிலிண்டர் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெறவில்லை என்றால் போராட்டம் நடத்துவது குறித்து 5ஆம் தேதிக்கு பிறகு முடிவெடுக்கப்படும். வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா தகவல். சிலிண்டர் விலை உயர்வை திரும்ப பெறவில்லை என்று சொன்னால் இந்த மாநில மாநாட்டிற்கு பிறகு வருகின்ற மே 6ஆம் தேதி எங்கள் ஆட்சி மன்ற குழு கூட்டப்பட்டு இதை திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி போராட்டம் நடத்துவது என்பதை முடிவெடுக்க இருக்கிறோம். வணிக சிலிண்டரை தொடர்ந்து வீட்டு உபயோக சிலிண்டர் விலையும் உயர வாய்ப்பு. சிலிண்டருக்கு 50 ரூபாய் வரை உயர்த்தப்படலாம் என்று தகவல். பெட்ரோல் டீசல் விலையை லிட்டருக்கு 4 முதல் 5 ரூபாய் வரை உயர்த்தப்பட வாய்ப்பு. கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் மத்திய அரசு பரிசீலனை. கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு திமுக மாணவரணி சார்பில் உதவி மையம் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மாணவர்களுக்கு உதவும் பணியில் 500 பேர் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக திமுக மாணவரணி செயலாளர் வீரமணி ஜெயக்குமார் தகவல். தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் தமிழ் மாணவர் மன்றம் மூலமாக இந்த முன்னெடுப்பை முதல் கட்டமாக எடுத்துக்கொண்டுள்ளார். புயல், வெள்ளம் போன்ற அவசர காலங்களில் எச்சரிக்கை விடுக்கும் வகையில் நாடு முழுவதும் செல்போன்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பி சோதனை. வெள்ளம், பூகம்பம் போன்ற பேரிடர் காலங்களுக்கும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எச்சரிக்கை பரிசோதனை. ரயில்வே துறையில் பணியிடங்கள் குறைப்பு நடவடிக்கைக்கு எதிர்ப்பு. சென்னையில் தெற்கு ரயில்வே மண்டல அலுவலகம் அருகே இந்திய ஜனநாயக வாலிப சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பில் கோடையிலும் அதிகரித்த நீர்வரத்து. விடுமுறை தினம் என்பதால் குவிந்து வரும் சுற்றுலா பயணிகள். மேகமலை வனப்பகுதிகளில் பெய்த கனமழையால் சுருளி அருவிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. காரைக்குடி அருகே மணப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழை. பல இடங்களில் மரங்கள் சாய்ந்த நிலையில் துண்டிக்கப்பட்ட மின்சாரம். தேனி மாவட்டம் போடி அருகே நேற்று மாலை வீசிய சூறைக்காற்று. தென்னை, வாழை உள்ளிட்ட மரங்கள் சாய்ந்து சேதம். கொடைக்கானலில் 2வது நாளாக தொடரும் கடும் போக்குவரத்து நெரிசல். சுமார் 5 கிலோமீட்டருக்கு மலைப்பாதையில் ஊர்ந்து செல்லும் வாகனங்கள். திருப்பூரில் பின்னடாடி நிறுவனங்கள் பயன்படுத்தப்படும் நூல் விலை கிலோவுக்கு 7 ரூபாய் அதிகரிப்பு. பருத்தி விலை உயர்ந்து வருவதால் நூல் விலை உயர்வு என்று நூற்பாலைகள் அறிவிப்பு. திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி கிரிவலம் நிறைவு பெற்றதை அடுத்து ரயில் நிலையத்தில் அலைமோதிய பக்தர்கள்.
சொந்த ஊர் திரும்பிய கூட்டத்தால் நடைமேடைகள், ரயில் பெட்டிகளில் நிரம்பி வழிந்த கூட்டம். நாகை மாவட்டம் எட்டுக்குடி முருகன் கோவிலில் விடிய விடிய நடந்த பாலாபிஷேகம். 4 மணி நேரம் வரை காத்திருந்து தரிசனம் செய்த பக்தர்கள். திருப்பதி திருமலையில் அடுத்த மாதம் இறுதி வரை VIP பிரேக் தரிசனம் ரத்து. கோடை விடுமுறையால் பக்தர்களின் வருகை அதிகரித்திருக்கும் நிலையில் தேவஸ்தானம் அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு தீவிரம். காலை 11 மணி வரை சுமார் 37% வாக்குகள் பதிவு. மேற்கு வங்க வாக்கு எண்ணிக்கையில் மத்திய மாநில அரசு ஊழியர்களை சரிசமமாக பயன்படுத்த வேண்டும். மத்திய அரசு ஊழியர்களை மட்டுமே பயன்படுத்துவதாக திரிணாமுல் காங்கிரஸ் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் 4 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதை கண்டித்து பேரணி. குற்றம் சாட்டப்பட்ட 65 வயது முதியவரை கைது செய்ய வலியுறுத்தி ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் போராட்டம். உத்தரப்பிரதேசத்திலிருந்து அமர்நாத் கோவிலுக்கு தரையில் விழுந்து வணங்கியபடியே தண்டவத் யாத்திரை மேற்கொண்ட சகோதரர்கள். சனாதனத்தை பரப்பும் பசுவுக்கு தேசிய தாய் அந்தஸ்து கிடைக்க வேண்டி 10 மாதங்களில் 1700 கிலோமீட்டர் பயணம். சீனாவில் மே தின தொடர் விடுமுறையால் சுற்றுலா தலங்களுக்கு படையெடுக்கும் மக்கள். சீனாவின் ஷங்காய் சர்வதேச விமான நிலையத்தில் ஜெட் பாலத்தின் மீது மோதிய விமானம். பயணிகள் நடந்து செல்லும் பகுதி மீது ஏர்பஸ் விமானத்தின் இறகு பகுதி இடிக்கும் காட்சி வெளியானது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்வு. மீண்டும் 1,12,000 ரூபாயை தொட்டது. லாப நஷ்டத்தை நடிகர்கள் பங்கிட்டுக் கொள்ள வலியுறுத்தி திரைப்பட தயாரிப்பாளர்கள் இன்று வேலை நிறுத்தம். நாடு முழுவதும் மாலை 6 மணி வரை தமிழ் திரைப்பட படப்பிடிகள் ரத்து.